செல்லக்குட்டீஸ் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இதை பற்றி. பியூட்டிஃபுல் இதோட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த பூ வந்து நான் பார்க்கணும், இது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் ஆசை. பெரிய ஆசை. இது பெரிய மரமாகவும் வளரும். முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதோ ஒரு அறிவு இதை பற்றின இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நாலேஜ், அதான் தமிழில் அறிவு அப்படின்னு நான். ஸோ இது வந்து பேர் பார்த்திங்கன்னா, இதோட பேர் வந்து டக்குன்னு உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறேன். BANABA, பனாபா. ஓகே, பனாபான்னு கூகுள் பண்ணி இதோட நாலேஜ் என்னென்ன இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். பேர் வந்து பனாபா. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட சயின்டிஃபிக் நேம் இது லொட்டு லொசுக்கெல்லாம் கூகுளில் நிறைய இருக்குது, தட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். நான் இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கண்டிப்பாக இந்த ட்ரீ பக்கத்தில் என்னை கூட்டிகிட்டு போங்க. எங்கள் வீட்டிலேருந்து வர்ற வழியில் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி பெரும்புள்ளி நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் வந்து இது இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் போய் அங்கே எடுத்தே ஆகணும், இது என்னென்னு பார்க்கணுன்ட்டு வந்து நான் போனப்போ இந்த பூக்கள் வந்து அதில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இந்த மாதிரி காய்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு என்னென்னா, எனக்கு மோட்டிவே அதோட சீடை போய் நான் எடுக்கணும்டா, வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதில் ஒரு ஆராய்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீடுன்ட்டு எங்கேயுமே கிடையாது. இப்படி குப்பியாக இப்படி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லையே, பறந்து போயிடுச்சு, நம்மளுக்கு கிடைக்கலையே, என்னடாதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாக தேடணும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு பேஷனேட் கார்டனரால் மட்டுமே இது செய்ய முடியும். ஏன்னா இது மேலே இருக்க ஆர்வம். ஒரு செல்லராக சேல் பண்ணுறவங்கன்னா இன்றைக்கி நான் என்ன சேல் போட்டாலும் வித்தின் 5 to 10 செகண்ட்ஸில் மினிட்ஸில் முடிக்கிற தங்கங்கள் என் சேலுக்கு நிறைய வந்து எதிர்பார்த்து இருந்து வாங்குறவங்க இருக்காங்க. பட் அது என்னோட மோட்டிவாக மட்டும் இருந்திருந்தா இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமை விட்டுட்டு நான் போய் அங்கே சேல் பண்ணலாம். நிறைய பேர் வெயிட்டிங் கூட. பட் எனக்கு இது மேலே உள்ள ஆர்வம், செடிகள் மேலே உள்ள ஆர்வம், ஒரு பேஷன். நான் என்ன பண்ணுறேன், இதோட ஆராய்ச்சி, இது எப்படி வளருது, இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு உண்டு. நான் பார்த்துருக்கேன் சிஸ்டர், நிறைய சரக்கொன்றையவே நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நான் நிறைய இதை பார்த்துருக்கேன் சிஸ்டர் சரக்கொன்றானா. நீங்கள் வீடியோவில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் அது நம்ம வீட்டு முன்னாடி சிஸ்டர் வச்சு வளர்த்துருக்காங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆர்வத்தை கொடுத்த ஒரு திருப்தி வந்து எனக்கு இருக்குது. தமிழச்சி கார்டன் ஒருத்தவங்க இருந்தாங்கடா, இதெல்லாம் சொன்னாங்கடான்னு ஒரு 10 பேர் நம்மளுக்கு சொன்னால் போதும். சொல்கிறத விட அவங்க அதை பற்றின ஒரு தேடுதலில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இதிலேருந்து பார்த்தா பக்கத்தில் இப்படி கொட்டையாக இப்படி சீட்ஸ் இருந்துச்சு. ஒரு டவுட்டு, இதிலேருந்து இது விழுந்திருக்குமா, இது என்னவாக இருக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தேடுன்னு தேடுறோம். அப்புறமா நானாக என்ன பண்ணேன், இதுக்குள்ளே வந்து இதை எடுத்து வச்சு பார்த்தேன். இந்த இருக்குது பாருங்களேன், ஏன்னா சொல்கிற ஒரு விஷயம் வந்து தப்பாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன் நான். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இதை வச்சு இது இப்படி மூடி பார்த்தா மூடினுச்சு. அது அளவுக்கு வந்து இப்படி மூடி பார்த்தா உள்ளே வந்து மூடினுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா எல்லாமே மேலே இப்படி விரிஞ்சு தான் இருந்துச்சு. இப்படி அழகாக விரிஞ்சு தான் இருந்துச்சு. இப்படி வந்து இருக்குது. அப்போ ஒரு பூவில் வந்து இப்படி விரிஞ்சு இப்படி வருதுன்னா இந்த இருக்குதுல இந்த போர்ஷன் தான் அது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி வரணும். ஓகே, அப்போனா இது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல். இது இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, நிறைய விதை இந்த மாதிரி கொட்டி கிடக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது மருத்துவ குணங்கள் நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து இதோட லீவ்ஸ், ஓகே, இதோட லீவ்ஸ் வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பனாபா லீவ்ஸை வந்து அது பிளட் சுகர் வந்து குறைக்குது, பாடி இன்சுலினை வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோலில் வைக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா பனாபா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், இந்த லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். இதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஆன்டி டயபெட்டிக் அண்ட் ஆன்டி ஒபிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இதோட பனானா லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆன்டி டயபெட்டிக் அண்ட் ஆன்டி ஒபிசிட்டி வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இவ்வளோ விஷயம், அதாவது லெவலை வந்து கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, லெவலை கரெக்டாக வந்து ஹைப்பர் யூரிசீமியா ஆர் கவுட் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ யூரிக் ஆசிட் லெவலையும் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுது, ஆன்டி டயபெட்டிக்காகவும் இருக்குது, ஆன்டி ஒபிசிட்டிக்கு இது யூஸ் ஆகுது. இதோட லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் இதுதான் வந்து இதில் மெடிசினல் பர்பஸ், ஜஸ்ட் அழகுக்காக மட்டும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி சீடு மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே இதை உடச்சி ஓப்பன் பண்ணி என்னென்னு உள்ளே இருக்கிறத பிரித்து பார்க்கும்போது தான் தோணுச்சு, பூவு வந்து இந்த 5 இதுவும் இந்த இருக்குதுல்ல, இது வந்து இதில் உள்ள இந்த இது. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இதுக்குள்ளேருந்து வருது. இந்த மாதிரி இருக்குதுல்ல சீடு மாதிரி, இதுதான் இவ்வளோ டைட்டாகி இதாகி இதுக்குள்ளே
இப்படி பிரிஞ்சு இந்த கொட்டை வந்து வருது கரெக்டாக. ஸோ இதை வந்து எனக்கு ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கண்டுபிடிச்சிட்டா சாமி. ஏன்னா இதோட சீடு இதுவாக இருக்குமா இல்லையா டவுட். பட் இந்த மரத்துக்கடியில் இது எப்படி வந்துச்சு, இது இப்படி வருது அப்படின்னா இது ஏன் இப்படி இருக்கணும், இதுக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆனால் இது மாதிரி இல்லை. அப்புறம் இது எங்கேருந்து முளைக்குது அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது தான் அடடா வில்லேஜ் விஞ்ஞானி இன்னும் கொஞ்சம் தேடுவோண்டா அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து ஓப்பன் பண்ணேன். எல்லாத்தையும் கீறி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உருண்டையாக இந்த இது தான் பச்சையாக இருந்துச்சு. அது மெச்சூர் ஆகி இவ்வளோ பெருசாக வரும்போது தான் இந்த சீடு அதுக்குள்ளேருந்து வருது. இப்போ தமிழ்ச்சி கார்டன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இருக்குதுல்ல இந்த விதைகளை ரொம்ப ஹார்டாக இருக்குது பச்சை தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு என்ன பண்ண போகிறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து விதைச்சி விட போகிறேன். இதோட ப்ராசஸ் மேபி நல்லபடியாக வரலாம் வராமல் போகலாம் அப்படிலாம் இருக்குது. பட் தங்கங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இதோட பேர் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பனபா அப்படிங்கிறது வந்து இதோட பேர் வந்து நான் சொல்லிட்டேன். நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லியாச்சு. இது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அஸ் அ நர்ஸாக ஒரு அலோபதி மெடிசனில் ஓரளவு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் சொல்லுவேன். எனிதிங் நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்க கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 100 தடவை யோசிக்கணும். நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக யாரும் இந்த காலத்தில் யோசிக்காமல் பண்ணுறதில்ல. அனுபவம் இருக்கிறவங்க இன்னொன்று இந்த சொன்னேன்ல கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. டக்குன்னு எடுத்து இலையை சாப்பிட சொன்னாங்கடா, இலையை எடுத்து சில பேர் ஆர்வ கோளரில் திங்கிறது இல்லைன்னா அதை அரைச்சி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் தானே சொன்னாங்க. என்ன ப்ராசஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது நிறைய பேர் தேடிட்டு இருந்திருக்கலாம். ஆன்டி இன்சுலின் இது என்னது, ஆன்டி டயபெட்டிஸ் இது என்னடா இருக்குது, அதுக்கப்புறமா ஆன்டி டயபெட்டிக் இல்லாமல் ஒபிசிட்டிக்கும் இதாகுன்றாங்களே. பட் அது என்னென்னங்கிற உள்ளே இருக்கிறத எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் படித்து தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து சயின்ஸு நிறைய இருக்குங்க, நிறைய விஷயங்கள் நான் தேடினேன். சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குது. பட் குட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நான் சர்ச் பண்ணி பார்க்கல. இனிமேல் தான் இதை பற்றி படிக்கணும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்ன தெரியுமா? பனாபா இஸ் நோன் அஸ் த ப்ரைட் ஆஃப் இந்தியா. ப்ரைட் ஆஃப் இந்தியாவா இதோட பேர்? ப்ரைட் ஆஃப் இந்தியா ஃப்ளார்னு போட்டிங்கனாலே இது வரும். எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லை? ஸோ ஏன் தங்கங்களுக்கு இன்றைக்கி இதை பற்றின ஒரு இது சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து என்னோடய வியூஸ்க்காக நான் இதை பண்ணுறதில்ல, வியூவர்ஸ்க்காக தான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் என்னோட மெமரிக்காக நானே என் பேரன் பேத்தி என் பிள்ளைங்க பின்னாடி பார்க்கும்போது அட்லீஸ்ட் எனக்கு இதை பற்றின ஒரு தேடுதல் இருந்திருக்கேன்றதுக்கான ஒரு எவிடன்ஸாக என்னோடய யூடியூப்பை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்பிலீவபிள் இன்னொரு ஒரு ட்ரீ பற்றின ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ஒரு சீடு போட்டு வளர்த்த இதை வந்து உங்களுக்கு நான் காமிப்பேன். என்னென்னா யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ எத்தனையோ வீடியோ கால் பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் பொண்ணு அதுவே ட்ரை பண்ணி அந்த பொண்ணே ஒரு வீடியோ போட்டு பண்ணுதுங்கிறப்ப இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே சூப்பர், இதை நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லி அதை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ப்ளூமேரியா அப்படிங்கிற ஒன்றை நான் வந்து இது போட்டப்போ வீடியோ போட்டப்போ அவ்வளோ கேள்வி வந்துச்சு. புளுமேரியா புழு என்னென்னமோலாம் பேசுகிறாங்க. நினச்சேன் ரொம்ப ஓப்பனாக எனக்கு கோவத்தில் பேசுகிறதுனால தற்கொலை நாய்ங்களா ஒரு விஷயத்த நல்ல விதமாக சொல்ல வரும்போது அறிவு சிட்டுக்குருவி மூளைக்கு ஏற்ற மாதிரி நீ எல்லாம் கமெண்ட் பண்ணுறேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். நிறைய பேர் அது என்னன்னே தெரியல சிஸ்டர், இது பேரை ஒழுங்கு என்னன்னு தெரியல சிஸ்டர், அது பேரே அதுதான் சயின்டிஃபிக் நேமு. தமிழில் எனக்கு அதுக்கு பேர் என்ன ஃப்ராங்கி பண்ணின்னு இருக்குது, வேறு என்னென்ன டக்குன்னு எனக்கு வரல. இந்த பூது அதை பற்றி பேசி இப்போ நம்ம அதுலேயே சீடு போட்டு அதிலிருந்து சீடு நம்மளோட சீடு போட்டு வளர்த்ததை வந்து கட்டிங்ஸ் வச்சு தங்கங்களுக்கு கொடுத்து நிறைய பேர் வளர்த்து நம்மக்கிட்ட சீடு இருக்குன்றதை தெரிஞ்சு நிறைய இடங்கள் நிறைய பேர் இது சீடு மூலியமாக வருமானம் அப்போ என் மூலியமாக தானே தெரிஞ்சாங்க அப்படிங்கிற திருப்தி எனக்கு இருக்குது. அதுபோல் தான் இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு இருக்க திருப்தி. இது உங்களுக்கு வெளியில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் இதை சொல்கிற இடத்துல நம்ம இருக்கமே அப்படிங்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்னும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் தேடுதலில் இருக்கிறதையும் உங்களுக்கு வீடியோ நிறைய பண்ணுவேன். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தமிழ்ச்சி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இது மேலே இப்படிலாம் வந்திருக்கு பாருங்களேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார், ஏம்மா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த மாடு வாங்க முன்னாடியே வெண்ணெய் எடுக்கிற கதையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அவருக்கு. வெண்ணெய் எடுத்துகிட்டு காமிக்கணுங்க பாருங்கள், மாடு வச்சு இது வச்சு இதில் தான் நாங்கள் பண்ணோன்னு. நான் சொன்னேன் நம்ம தங்கங்களுக்கு நான் அதை பண்ணும்போது இந்த எவிடன்ஸ் எனக்கு இல்லாமல் போயிடும். நான் சும்மா வீடியோ பண்ணாலே சரக்குன்ற சீடு போட்டு ஆமாம் இவங்க சீடு போட்டு வளர்த்து இவங்களுக்கு 2 வருஷத்தை பூத்துருச்சாக்குன்னு பேசுகிற மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்காகவுமே கூட இது ஒரு வீடியோவாக பண்ணி நான் வச்சிடுறேங்க. இப்போதைக்கு எனக்கும் திருப்தியாக இருக்கும், அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கும் நம்ம ஒரு இது கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் இது வளர்ந்து வர்ற ப்ராசஸே நம்ம காமிக்கலாம். இந்த வீடியோ பண்ணேன், பிடிச்சிருந்ததா இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா சொல்லாமலே நிறைய நான் வளர்த்துட்டும் இருக்கேன்.
அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேவா? ஹாப்பி கார்டனிங். இதுக்கடல நம்மளோட ஒயிட் ஹவுஸ் அரபிக்கமோட சீட்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, 44 சீட்ஸ் நம்ம போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 27 தான் வந்திருக்குது நம்மளுக்கு சீட்ஸ். நிறைய பேர் கேட்டிங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். 50% தான் வந்திருக்குது. மேபி லேட்டாக வருமானு தெரியாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால தான் நான் சீட்ஸ் வந்து உங்களுக்கு தர்றதில் தங்கங்களா பிளான்ட்டாக கொடுக்குறேன். ஹாப்பி கார்டனிங்.